Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.3ல 12th சம் வந்து பார்க்குறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. அந்த ரெக்டாங்கிளோட சைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க x+2 அதுக்கப்புறம் x-4. அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து என்னென்னா x² - 2x - 8 வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த x+2வும் x-4 அந்த ரெக்டாங்கிளோட சைட்ஸாங்கிறத செக் பண்ண சொல்லியிருக்காங்க. எதை யூஸ் பண்ணி செக் பண்ணணும்னா ஃபேக்டர் தியரம் யூஸ் பண்ணி செக் பண்ணணும். இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நான் f(x)ன்னு எதை கன்சிடர் பண்ணுறேன்னா இந்த ஏரியாவை தான் வந்து f(x)ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். நான் f(x) = x² - 2x - 8. இங்கே கொடுத்துருக்க ரெண்டு சைடு, அதாவது x+2 அதுக்கப்புறம் x-2, அதில் ரெண்டு சைடையுமே வந்து ஒரு ஃபேக்டரான்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா எனக்கு x+2ங்கிறது ஒரு ஃபேக்டர், x-4ங்கிறது ஒரு ஃபேக்டர். அப்படின்னா ரெண்டு ஃபேக்டர் இருக்கிறதுனால g1(x)ன்னு எடுத்துக்கிறேன் =x+2. எப்போவுமே ஃபேக்டர் இருக்கிறப்ப நான் =0ன்னுட்டு g(x)ஐ கன்சிடர் பண்ணணும். இப்போ இந்த +2 எங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணால் -2 கிடைக்கும். நான் எனக்கு x =-2 கிடச்சிருக்கு. இது நான் ஒரு ஃபேக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஃபேக்டர் வந்து என்னென்னா g2(x)ன்னு எடுத்துக்கிறேன் x-4. அதையும் =0ன்னு கன்சிடர் பண்ணேன்னா இந்த -4 அங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப +4 ஆயிரும். அப்படின்னா எனக்கு x =4ன்னு கிடச்சிருக்கு. இப்போ f(x)ல் வந்து இது வந்து ஒரு ட்ரையாங்கிளோட சைட்ஸாங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸோட வேல்யூஸை f(x)ல் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 0 வந்து வந்துச்சுன்னா இது வந்து அந்த ரெக்டாங்கிளோட சைட்ஸ் ரெண்டுமே x+2வும் x-4ம். அப்படி வந்து எனக்கு 0 வரலன்னா அது வந்து இந்த ரெக்டாங்கிளோட சைட்ஸாக இருக்க முடியாது. இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு -2 சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்படின்னா f(-2) = -2 - 2 -2 - 8. x இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் -2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்படின்னா -2 ஸ்கொயர் பண்ணால் 4, இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ், அப்படின்னா +4. ஏன்னா 2 × 2 வந்து 4, அடுத்து -8. அப்படின்னா 4 + 4 வந்து 8, நான் 8 - 8 வந்து 0. அப்படின்னா x+2 is one of the side. அடுத்தது எக்ஸுக்கு பதிலாக நான் 4 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் f(4) = 4². எக்ஸுக்கு பதிலாக நான் எல்லா இடத்துலையுமே 4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா 4² - 2 × 4 - 8. 4 ஸ்கொயர் பண்ணனா 16, -2 × 4 வந்து 8 -8. அப்படின்னா 16 - 8ஓட வேல்யூ 8, 8 - 8ஓட வேல்யூ 0. அப்படின்னா x-4 is also one of the side அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதில் என்ன செக் பண்ண சொன்னாங்கன்னா இது ரெண்டுமே வந்து ஒரு ரெக்டாங்கிளோட சைடாங்கிறத செக் பண்ண சொன்னாங்க. ரெண்டுமே ரெக்டாங்கிளோட சைடுங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டோம். அதனால் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.